அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இதில் இப்போது இந்த ரீடிங் மூலம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற காதல் வாழ்க்கை, அதாவது காதல் கனவு வாழ்க்கையை, நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்க காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எதனால் உங்கள் காதல் வந்து கைக்குள்ள, ஏன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வருது, நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எனர்ஜெட்டிக்கலாக எதாவது தப்பு பண்ணுறீங்களா, பிரபஞ்சத்தோடு நீங்கள் எங்கேயாவது அலைன் ஆகாமல் இருக்கீங்களா, அந்த காதல் வாழ்க்கைக்கு நீங்கள் எங்கேயாவது தகுதி இல்லாமல், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். அது எப்படி நீங்கள் தவிர்த்து நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையை கல்யாணத்தில் முடிக்கிறது அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழின்னு நினச்சாலும் சரி, இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கிற தடைகளை, எனர்ஜெட்டிக்கலாக இருக்க தடைகளை வந்து விளக்க தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி சீதா. பார்க்குறது எந்த ஃபெமினாக இருந்தாலும் சரி, இங்கே ரொம்ப ராயல் அதே சமயம் லாயல். நான் ஆக்சுவலாக லாயல் தான் சொல்ல வந்தேன், ராயல் பர்சன் வருது. கண்டிப்பாக சீதா மாதா வந்து மகாராணி தான், டிவைன் ஃபெமின் எனர்ஜி தான். சீதா வருது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் ரொம்ப லாயலான பர்சன், அதாவது வெரி டெடிக்கேட்டட் பதிவிரதை அப்படின்னு நம்ம அவங்கள தான் கொண்டாடுறோம். ஸோ நீங்கள் உங்களோட டெடிக்கேஷன் வேறு லெவல். அதனால் எனக்கு தெரிஞ்ச தடைகள் பெருசாக இருக்காது. பார்க்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாயலாக உங்கள் காதலுக்கு இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதல் வாழ்க்கை மேனிஃபெஸ்ட் ஆகும். கர்மா பார்வதிக்கு டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த எனர்ஜி ஏன் நீங்கள் இன்னும் பண்ணலை, இல்லைனா நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டெடிக்கேட்டடாக இருங்க. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். 2 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். I'm looking for specific messages. இந்த கர்மா கார்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செயல்களோட பலன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் நம்ம பலன்களை அனுபவிப்போம். அதுதான் கர்மா ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லாயலாக டெடிக்கேட்டடாக இந்த கனெக்ஷனுக்கு இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்ல கர்மா அக்குமுலேட் ஆகி அதை சேர்ந்து உங்களோட காதல் வாழ்க்கையை கிரவுண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை காதல் வாழ்க்கையை கல்யாணத்தை நோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அது ரொம்ப உதவியாக இருக்கும். சீதாவுக்கும் பிரிவு இருந்தது, அவங்களும் பிரிஞ்சாங்க. பட் இந்த எண் வந்து அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தது. அது கர்மா. ஏன் அவங்களுக்கு அந்த கர்மா நடந்தது அப்படின்னா, லக்ஷ்மண் கிழிச்ச கோட்டை அவங்க தாண்டாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சோதனைகள் எதுவுமே வந்திருக்காது. மேபி பிரபஞ்சம் அந்த மாதிரி ஒரு வார்னிங் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வார்னிங் பிரபஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா, பவுண்ட்ரிக்குள்ளே இருங்க, பவுண்ட்ரியை தாண்டிடாதீங்க. இது வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வார்னிங்கும் இருக்குது. அதே மாதிரி சீதா மாதிரி நீங்கள் ரொம்ப லாயலான பர்சனும் அது சொல்லுது. ஆக்சுவலாக நீங்கள் சரியான எனர்ஜியில் இருக்கீங்க, அதையே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் மெயினான மெசேஜ். இது வந்து கார்டு பார்த்தீங்க, நாட் அபவுட் நெகட்டிவ் கர்மா. இது வந்து உங்களோட நல்ல வினைகளை பற்றி பேசுது. நீங்கள் நிறைய வாழ்க்கையில் நல்லது பண்ணிட்டீங்க. எப்படி நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப லாயல் பர்சன். அவங்க காதலுக்கும் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த தூய்மையான அன்பு உங்கள் மனசில் இருக்குது. இட்ஸ் லைக் ஸோ பியூர், லைக் அமிர்தம். அதில் வந்து விஷமே இருக்க வாய்ப்பு இல்லை. அது அமிர்தம். அது அவ்வளோதான். அதோட குவாலிட்டி என்னவோ அது அங்கே தான் இருக்கும். அது தேவர்களையே குணப்படுத்தும். தேவர்களுக்கு அந்த தேவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு எனர்ஜின்னு சொல்ல முடியாது, ஒரு வரம்னு கூட வச்சுக்கலாம். அவங்கள தேவர்களாக ஆக்கிறதுக்கே அந்த அமிர்தம் தான் பெரிய காரணம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பர்சனோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு அமிர்தம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க. அப்படியே தூய்மையாக, அப்படியே லாயலாக, அப்படியே பியூட்டிஃபுல்லாக, ஒரு லாயலாக இருங்க. உங்களோட குட் கர்மா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான அடுத்த படி என்ன அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்கள் காதல் என்ன, உங்களுக்கு யார் வேணும், உங்களோட அன்போட ஆழம் என்ன, உங்களுக்கு நல்ல தெளிவு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ யார் என்ன சொன்னாலும் சரி, சில சமயங்களில் உங்கள் பர்சனே உங்களை நம்பலைன்னா கூட யூ ஆர் ஸ்டாண்டிங் தேர். எனக்கு தெரியும் நான் எவ்வளோ உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க. இது கொஞ்சமாக உங்கள் பர்சனுக்கு உங்களோட காதலோட ஆழத்தை புரிய வைக்கும். மேபி அவங்க குழம்பிருக்கலாம், உங்களை பற்றி இந்த அன்புலாம் உண்மையா அப்படின்னு கூட அவங்க சந்தேகப்பட்டிருக்கலாம். பட் உங்களோட அந்த நிலை உறுதித்தன்மை, அந்த ஸ்டெபிலிட்டி, அதுதான் உங்கள் பர்சன். அந்த லாயல்ட்டி, அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த அன்கண்டிஷனல் லவ், அது வந்து உங்கள் பர்சனுக்கு கொஞ்சமாக உங்களோட காதலோட ஆழத்தை புரிய வச்சுட்டே தான் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே மாற்றிக்க தேவையில்லை, நீங்கள் எதுக்கும் பயப்படவும் தேவையில்லை. யூ ஆர் இன் த ரைட் பாத். நீங்கள் அதே பாதையிலே போயிட்டே இருங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் சீதைக்கு ஏன் அந்த சோதனை வந்துச்சு, அவங்களோட கற்பை சோதிக்கிறதுக்கு, இல்லைனா வந்து அவங்களோட புகழை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு. அது
அதுதான் இதிகாசம். அதெல்லாம் நடந்தே தீர வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து அந்த இதிகாசத்தை நம்ம ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. நாம் வந்து லிட்டரலாக அந்த ஜென்ரேஷன்லேயும் இல்லை. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடவுள் வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கொடுத்தாலோ, இல்லை வந்து பிரபஞ்சம் வந்து இது வேண்டாம், இவங்க நம்பாத அப்படின்னு ஏதாவது சொன்னாலோ, உங்களை சுற்றி இருக்கவங்க தான். சீத்தையும் ராமனும் ஒன்றா தான் இருந்தாங்க, சுற்றி இருந்தவங்க தானே கும்மி அடிச்சிருக்காங்க. அதனால் மேபி ஏதாவது ஒரு ராவணன் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பவுண்ட்ரி ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி எதாவது எனர்ஜி அட்டாக்காக கூட இருக்கலாம். லிட்டரலாக பர்சனாக உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் யார் உங்களோட ராமர் அப்படின்னு, இல்லையா? ஸோ ஸ்டே லாயல், ஸ்டே டெடிகேட்டட். நீங்கள் ரொம்ப ரொம்ப தர்மவான்னு சொல்லுவாங்க. பெண் பாலுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி, நீங்கள் வந்து பியூர் சோல் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா காடஸ் ஆஃப் டிவோஷன் அண்ட் லாயல்ட்டி. ஆக்சுவலாக நம்ம பேசுனதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, டிவோட்டட், அதாவது அர்ப்பணிச்சிட்டிங்க இந்த காதலுக்கும் சரி, இந்த பர்சனுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க காதலுக்கும் சரி, நீங்கள் உங்களையும் உங்கள் காதலையும் அர்ப்பணிச்சாச்சு. அங்கேயே கடவுள் வந்துட்டார். நம்ம முழுசாக நம்மளை சரண்டர் பண்ணுறோமோ அங்கே கடவுள் வந்தாச்சு. ஸோ நீங்கள் உங்களோட காதல் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டட். இப்போதைக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து ரொம்ப தெளிவான ஆள் தான். பார்த்திங்கன்னா சீதையோட பெரிய லேண்ட்மார்க் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க நிரூபிக்க நெருப்பில் இறங்கி கொஞ்சம் கூட பாதிக்காமல் வெளியில் வந்தாங்க. அதுதான் அவங்களோட அந்த நம்பிக்கையை, அவங்க காதல் மேலே வச்சுருந்த அந்த உன்னதத்தன்மை. அப்படி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு நெருப்புமானி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும், உங்களை முழுங்கவே வந்து அந்த கெட்டவங்க காத்துட்டு இருந்தாலும், அதுலேருந்து வெளியில் வரும்போது அப்படியே பியூர் சோலாக தான் வெளியில் வரீங்க. உங்களை வந்து யாரும் அசுத்தப்படுத்த முடியாது. சரி, தே கான்ட் டெயின்ட் யூ. உங்கள் மேலே ஒரு சின்ன கரையை கூட அவங்களால கொண்டு வர முடியாது. இட்ஸ் லைக் யூ ஆர் டிவைன், அவ்வளோதான். அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்லும், யூ ஆர் இந்த ரைட் பாத். உங்கள் காதலோட பாதை சரியாக தான் போயிட்டுருக்கு. ஸ்டே வேர் யூ ஆர். நீங்கள் வந்து குழப்பிக்கவே தேவையில்லை. உங்களை யாராவது குழப்பி விட ட்ரை பண்ணால் மட்டும் அங்கே தான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லக்ஷ்மணரோட கோடு. தாண்டிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. தாண்டிங்க பாவராமர். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் இன் த பவுண்ட்ரி. அது ரொம்ப ரொம்ப அவசியம். மேபி யாராவது பொறாமல் பிடிச்சவங்க அவங்க மேலே கெட்ட பேர் பரப்ப ட்ரை பண்ணலாம். பட் அதுதான் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் அவ்வளோ அழகாக வெளியில் வர போகிறீங்க. அது வந்து உங்களை கொஞ்சம் கூட பாதிக்காது. பிகாஸ் யூ நோ ஹூ யூ ஆர். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிரபஞ்சத்துக்கு நீங்கள் யாருன்னு தெரியும். ஸோ உங்கள் குழந்தைய அவங்க பாதிக்க விட மாட்டாங்க. ப்ளீஸ் பெருஸ். கலெக்டிவோட காதல் வாழ்க்கை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? அவங்க கனவு கண்ட காதல் வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி? ஹவு டு மேனிஃபெஸ்ட் தேர் ட்ரீம் லவ் லைஃப்? சூப்பர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் அண்டு ரீஇன்வென்ஷன், டியர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் சேட்னஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதாலையும் பாதிக்கப்படுறதில்லை. ஏன்னா வந்து உங்களை யாராவது இதுதான் சொல்கிறேன், உங்களை யாராவது வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணாலும், இல்லை உங்கள் பர்சனை வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக மேனிப்புலேட் ட்ரை பண்ணாலுமே எதுக்குமே நீங்கள் பாதிக்கப்படலை. உங்களை அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் வந்து அப்செட்டாக இருப்பீங்க அப்படின்னு. நோ, யூ ஆர் ஹாப்பி. அவங்க எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சோகத்தில் துவண்டு போவீங்க. நீங்கள் ஏன்னா உங்கள் காதலை பார்க்கல, உங்கள் காதல்கிட்ட பேசலை, மேபி அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. இப்படி எது இருந்தாலும் சரி, அவங்க ஒரு அஸ்யூம் பண்ணுறாங்க நீங்கள் வந்து அப்செட்டாக இருப்பீங்க, அவ்வளோதான், நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. யூ ஓவர் கம்மிங் தட் அப்டக்கிள். நீங்கள் அதை வந்து தாண்டி வரீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் சீதா, வேறு என்ன சொல்ல. உங்களோட காதல் அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ தெய்வீகமானது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் ஆகாது. அதே ஒன்றுமே ஆகாது. ஆக்சுவலாக ரீபர்த் அண்ட் ரீஇன்வென்ஷன். ஒவ்வொரு தடவை உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வரும்போதும் நீங்கள் புதுசாக பிறக்கிறீங்க. அதை முடிச்சுட்டு, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்காக உடஞ்சி போகலை. யூ ஆர் ரீஇன்வென்டிங். இட்ஸ் லைக் ஸ்கல்ப்டிங். உங்களை நீங்களே வந்து வடிவமைச்சிக்கிறீங்க ஒரு சிலை மாதிரி. உங்களுக்கு ஏதாவது தேவையில்லையா, அவ்வளோதான், தூக்கி கட் பண்ணி வெளியில் போடுறீங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து. இட்ஸ் லைக் இது வந்து உங்களை மேலும் மேலும் வளர ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையிலும் தான். யாராவது டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கிறதில்ல, உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டுறீங்க.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் காதல் எவ்வளோ தெய்வீகமானது, இல்லைன்னா அந்த காதல் மேலே நீங்கள் எவ்வளோ, அதாவது உங்கள் பர்சன் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்பு எவ்வளோ தூய்மையானது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கிளாரிட்டி தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகுது. பிரபஞ்சம் ஆக்சுவலாக உங்களோட கிளாரிட்டியை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்களோட டெடிகேஷன் அண்ட் கிளாரிட்டி, அந்த லாயல்ட்டி வந்து வேறு லெவல். அதை வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன் ஃபார் பாசிட்டிவ் சேஞ்ச். இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் கழட்டியாச்சு, வேறு ட்ரெஸ் போட்டாச்சு, நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயணத்துக்கு தயாராகிட்டீங்க. உங்கள் காதல் பயணத்துக்கு தான். நீங்கள் கனவு காண்ற இந்த காதல் பயணத்தை நீங்கள் என்ன சொல்கிறது, துவக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் லைஃப். உங்களுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெர்மைட் உங்களுக்கு வழிகாட்டுது. இங்கே நீங்கள் தனியாக தான் ட்ராவல் பண்ணீங்க. இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கை. இந்த கப்பலில் தான் உங்கள் ஆள் வெயிட்டிங். அங்கேருந்து கையாட்டிட்டு இருக்குங்க, தயவு செஞ்சு இந்த கப்பலில் வந்து ஏறிறியா அப்படின்றாங்க. யூ ஆர் ரெடி. நீங்கள் பழைய உடைகள், பழைய விஷயங்கள் எல்லாம் களைஞ்சிட்டீங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் அந்த கப்பலில் தாவி ஏற முடியும்னு நீங்கள் இங்கேயே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க. ஸோ ஸ்வீட். இதுதான் இங்கே, அதனால தான் ரீபர்த் அண்ட் ரீஇன்வென்ஷன். நீங்கள் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுறீங்க. அதனால தான் பழைய உடைகள், பழைய வாழ்க்கை, பழைய மனுஷங்க. உங்களுக்கு ஒரே குறிக்கோள் உங்கள் காதல் தான். அந்த கப்பலை ஏறணும். ரொம்ப தெளிவாகிட்டீங்க. கமல்ஹாசன் மாதிரி ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு அப்படின்றது தெளிவாக இருக்கீங்க. எத்தனை பரட்டை வந்தாலும் சரி கிளம்பி போய்கிட்டே இருக்கீங்க. ஸோ சச் அ ஸ்வீட் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட ஸ்பிரிட் டீம் இல்லைனா ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட ஒரு ஏஞ்சல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. தே லவ் யூ ஸோ மச். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மெர்மைட் வந்து எல்லாத்து கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. வெரி ரேர். அது வந்து பார்த்தவங்க உலகத்தில் ரொம்ப கம்மி, கைவிட்டு எண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் பர்சன் நீங்கள். ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து அவ்வளோ பியூர், பிகாஸ் யூ ஆர் த சீதா ஹியர். அதனால தான் உங்களோட அந்த தூய்மையான அன்பு தான் வந்து உங்களை வந்து இந்த காதலை அடையிறதுக்கு வழிவகுக்க போகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. இது எதுக்காக நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்களை வந்து விடணும். அது பழைய மனுஷங்க, பழைய வாழ்க்கை, வேலை, பிளேஸ், சம்டைம்ஸ் ஃபேமிலி டூ. அதாவது ரொம்ப எதிர்ப்பு இருக்குது, இல்லைனா வந்து தடை போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் வந்து இப்போ தான் அதோட சேர்ந்து அலைன் ஆகிட்டே இருக்கீங்க. பட் யூ ஆர் இந்த ரைட் பாத் ஆக்சுவலி. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை களையணும். பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பழைய வே ஆஃப் லிவிங்காக இருக்கலாம். வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு கவுன் போட்டுட்டு அப்படியே சொஃபஸ்டிகேட்டடாக நீங்கள் வந்து அப்படியே பொம்மை மாதிரி போயிருக்கலாம். இப்போல்லாம் இனிமேல் அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு இட்ஸ் லைக் நீங்கள் களத்தில் இறங்குறீங்க இப்போ தான். ஆக்சுவலாக எங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ தான் ஒர்க் ஆகிட்டு. சீதா மாதா மாதிரி அப்படியே அந்த ராயலாக உள்ளே இருக்காமல் இப்போ தான் அப்படியே வெளியில் வரீங்க. சரி, பார்ப்போம் என்ன வேறு வருது விஷயங்கள் அப்படின்னு. ப்ளீஸ் பிரஸ். கலெக்டரோட காதல் வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? கலெக்டரோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? How to manifest their dream love life? How to manifest their dream love life? நீங்கள் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டீங்க. அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. கலெக்டிவோட காதல் வாழ்க்கையை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது? கலெக்டிவோட காதல் வாழ்க்கை. How to manifest their love life, spirits. டிவைன் ஃபெமினன். நான் சொல்லலை, நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன் லீடர். ஸ்ட்ராங் இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அங்கே தான், அதனால தான் நீங்கள் முன்னாடி சொன்னேன், கண்கள் இருக்குது, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். கோஸ்ட், சில கெட்ட விஷயங்கள் உங்களை அமுக்க பார்க்குது. இட்ஸ் லைக் கோஸ்ட். பேய் பிடிச்சா என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஒரிஜினல் கேரக்டர் இறந்துருவோம். அதனால தான் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருங்க. உங்களோட அந்த லக்ஷ்மணர் கோடு ரொம்ப ரொம்ப அவசியம், அதை மறந்துடாதீங்க. லக்ஷ்மணர் கிழிச்ச கோடு, பிரபஞ்சம் உங்களுக்கு கிழிக்க போகிற கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அலைன்ட் வித் த யூனிவர்ஸ். நீங்கள் டிவைன் ஃபெமினன், நான் உங்களுக்கு பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்படி அலைன் ஆகணும், என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், மேபி இந்த கைடன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். லிசன், ட்ரஸ்ட். ஸோ இந்த கோஸ்ட் நம்ம கவுத்தரலாம். இந்த கோஸ்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஸ்ட் எனர்ஜி உங்களை அப்படியே உங்களோட பியூட்டிக்காக, லைக் ராவணன்
அன்சாட்டிஸ்ஃபைட், பேர் மினிமம், ரெசிப்ரோகேஷன், லூசிங் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகுது. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பழைய ஒர்க்காக கூட இருக்கட்டும், எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகுதோ அது உங்களோடது இல்லை. பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு க்ளூவாக சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் அன்சாட்டிஸ்ஃபைட், தட் இஸ் நாட் யுவர்ஸ். உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கப்பல். அதனால தான் நீங்கள் கிளம்பி போகிறீங்க. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் விடணும். எதெல்லாம் விடணும், உங்களுக்கு எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போச்சோ அதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் சைன். காடட். யாரும் என்ன நினைக்கிறாங்க, விக்கல் தூக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காடட். உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால, ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் இப்படி தான் எனக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கும். அந்த சோக டியூன்லாம் விட்டுடுங்க. இதெல்லாம் நீங்கள் விடணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, இம்மெச்சூரிட்டி, இது வந்து சில்ட்ரனாக உங்கள் வாழ்க்கையில் குழந்தைங்க தான் தடை அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் காதல் வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கீங்க. இது வந்து உங்களோட சைல்டுஹுட் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைனா சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டது, இல்லைனா வந்து ரொம்ப கிட்டிஷாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பின்னாடி விட்டுட்டீங்க. ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது, ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க ஒரு வாரியர் எனர்ஜி. இவ்வளோ நாளாக ரொம்ப சொல்லுவாங்கள்ல கம்ஃபர்ட் ஜோன், அதுக்குள்ளே இருந்தீங்க. இப்போலாம் நோ நோ நோ, இந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு எதுவும் கொடுக்க போதில்லை, மெயினாக என்னோடய காதலை கொடுக்க போதில்லை, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்புறீங்க. ஸோ மேபி இந்த கோஸ்ட் எனர்ஜி இந்த எனர்ஜியில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் சுற்றி இருக்க அந்த கோஸ்ட் எனர்ஜி, அது யாராக வேணா இருக்கலாம், காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க, அவங்க ரொம்ப கிடிஷாக நடந்துக்கிறாங்க. இட்ஸ் லைக் ஓகே, ரொம்ப கார்டட். மேபி நீங்கள் அதனால் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ மே பிளாக் தெம். அது சரியான முடிவு அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் அதனால தான் சீதா அவங்களது பவுண்ட்ரி ரொம்ப அவசியம். டோன்ட் க்ராஸ் தட் லைன். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் அ வே டு மேனிஃபெஸ்ட்? எனி கைடன்ஸ்? ஹவு டு மேனிஃபெஸ்ட்? இவ்வளோலாம் சொன்னீங்கன்னா நான் பாவம். ஹவு டு மேனிஃபெஸ்ட் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? ஹவு டு மேனிஃபெஸ்ட்? ஹவு டு மேனிஃபெஸ்ட்? இது வெரி ஸ்பெசிஃபிக். கோவப்படுறாங்க ஸ்பிரிட்ஸ், வேறு ஒன்று. 6 of Swords. வாக் அவே அகெயின். இந்த ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பிளாக் பண்ண யாராவது ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். திரும்ப 6 of Swords இதே கப்பல் தான், இதே மூமெண்ட் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை பின்னாடி விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அது சரி தான், அதுக்கு குழப்பிக்காதீங்க. ஹவு டு மேனிஃபெஸ்ட்? கிங் ஆஃப் ஃபெதர்ஸ். நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ் நோக்கி. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப நியாயவான், அதே சமயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப ஒளிச்சு மறைச்சலாம் அவங்க பேச மாட்டாங்க. அதுவும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ப்ரொடெக்டிவ், வாரியர் எனர்ஜி. இட்ஸ் லைக் அவங்க தான் உங்களோட சேவியர், லைக் ராமர், ப்ரொடெக்டர், த ப்ரொடெக்டர். மேபி வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக இருக்கலாம், வெல் நோன் பவர்ஃபுல் பர்சன். அவங்க இருக்கையே மேபி அவங்க ஏதாவது ஒர்க்கில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ்டு பர்சனாக தான் இருப்பாங்க உங்கள் பர்சன். ஸோ இதுதான் அதுதான் உங்களுக்கான க்ளூ. ஹாப்பினஸ், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர போகிறவங்க இவங்க தான். இந்த பர்சன் எப்படின்னா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னா, உங்களோட இதை தடுக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா உங்களோட சந்தோஷத்துக்காக அவங்க வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் லிட்ரலி என்ன வேணால் பண்ணுவாங்க. முன்னாடி பாருங்க, இந்த பேர்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியும் பறக்கும் பின்னாடியும் பறக்கும். இட் கேன் ஏபிள் டு கோ எனிவேர் இட் வாண்ட்ஸ். எங்கே போகணுமோ அங்கே போகும், என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். பார்க்க தான் சின்ன பறவை மாதிரி இருக்கும், பட் அதுக்கு என்ன மாதிரி வேணும், அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறது அதுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் லைக் உங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட சந்தோஷம் அதில் தான் இருக்குது. ஸோ உங்களோட காதல் வாழ்க்கை இதுதான், இதை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த ஜேர்னி, இந்த கப்பல் இதுதான். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க யூ ஆர் இன் த ரைட் பாத். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு இருக்கிற தடைகள் ஒரு பிளாக்கேஜ் எனர்ஜி மட்டும்தான், பட் யூ ஆர் அலைன்ட். ஸோ உங்ககிட்ட எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் இல்லை. ஸோ யூ ஆர் இன் த ரைட் பாத். ஸோ கோ. பிரபஞ்சம் சொல்கிறாங்க கோ கோ கோ, டோன்ட் ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. நிற்காத, திரும்பாத, எந்த பக்கமும் டிஸ்டர்ப் ஆகாத, அவ்வளோதான். பேஜ் ஆஃப் ஏகான்ஸ், நியூ பிகினிங். ஸோ
ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க. உங்களை இந்த எனர்ஜியோட அலைன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து ஓகே என்னோட காதல் இதுதான், அவங்களுக்கு என்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். இதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ரீபர்த், ரீஇன்வென்ஷன் போய்க்கிட்டே இருங்க. கிங் ஆஃப் ஷெல்ஸ். உங்கள் பர்சன் வந்து வேறு லெவல். த எம்ப்ரஸ் இங்கே பாருங்கள். ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு மெயின் கீ. இது வந்து யார் அட்ராக்ட் பண்ண போகுதுன்னா இட்ஸ் லைக் கிங் ஆஃப் கப்ஸ். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட காதல் வந்து கிங் ஆஃப் கப்ஸ். உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வந்து வேறு லெவல். ஸோ அதனால் நீங்கள் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, யாருக்காகவும் நிற்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை பிளாக் பண்ண சில எனர்ஜிகள், இது எனர்ஜிட்டிக் அட்டாக்காக கூட இருக்கலாம். பட் டோன்ட் ஸ்டாப், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் வந்து எம்ப்ரஸ். நீங்கள் வந்து நைட், அதாவது உங்களை விட இது வந்து ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மனி, வெல்த், அந்த எனர்ஜி. உங்களோட காதல் வந்து ரொம்ப தூய்மையானது. இங்கே உங்கள் கிட்ட வரப்போகிற காதலும் அவ்வளோ தூய்மையானது. உங்களை விட ஒரு படி அவங்க இட்ஸ் லைக் தே ஆர் நாட் லைக் இன்னும் அலைன் ஆகலை. பட் அவங்களோட காதலோட தூய்மை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அன்கண்டிஷ்னல். அவ்வளோதான். அவங்க வந்து நீங்கள் அப்படின்னா அவங்க வந்து வேறு மாதிரி அந்நியன் மாதிரி மாறிடுவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வேறு யாரோ அப்படின்னா அவங்க யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்னடா, நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா அவ்வளோதான், பொங்கிடுவாங்க. அதனால் உங்களோட ஒரே ஒரு வேலை, உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்க ஒரே ஒரு கீ என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். பழசு எதுவாக இருந்தாலும், அது என்ன மாதிரி குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை விட்டுடுங்க. நீங்கள் வெளியில் போகணும், இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே அடைஞ்சு கிடந்தீங்க அப்படின்னா இந்த காதல் நீங்கள் அடைய முடியாது. உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கு இருக்க ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா கெட் அவுட், கோ அவுட், எக்ஸ்ப்ளோர். அது ரொம்ப அவசியம். ஷிப்பில் நம்ம எதுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம், நிறைய நாடுகள், பிளேசஸ் போவோம் இல்லையா? ஸோ எக்ஸ்ப்ளோர். நீங்கள் வாழ்க்கையை வீட்டுக்கு வெளியில் வந்து வாழ ஆரம்பிங்க. உங்களோட பழைய அந்த கம்ஃபர்ட் ஜோன், உள்ளே ஒளிஞ்சிக்கிறது, சேஃப் ஸ்பேஸ், அதெல்லாம் இனி வேலைக்காகாது. கெட் அவுட், கோ அவுட். நீங்கள் எங்கே போய் முடிய போகிறீங்க அப்படின்னா கிங் ஆஃப் கப்ஸோட கைகளில். அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி தயங்கணும்னு நினச்சிங்கன்னா ரிமெம்பர் திஸ் ரீடிங். கோ அவுட், சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். அந்த ட்ரீமோட பாதையில் தான் இந்த காதலும் வரப்போகுது. ஸோ டோன்ட் ஸ்டாப். பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ. குட் லக்.